இன்னைக்கான லஞ்ச் பாக்ஸ்க்காக லெமன் ரைஸும் ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ரைஸ் தாங்க பண்ணியிருந்தேன். இது எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் வாங்க. கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு பிஞ்ச் சீரகம், அப்புறம் நல்லா கட் பண்ணி வச்சுருந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை இந்த எண்ணெயிலே ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஃப்ரை பண்ணி மூடி போட்டு வச்சுக்கலாங்க. இருக்கட்டும். 5 மினிட்ஸ் கழிச்சு இதுலேயே ஆஃப் குக் ஆகிடும். இது கூட உப்பு, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், ஒரே ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டு நல்லா கோட் பண்ணிக்கலாங்க. ஸ்வீட் பொட்டேட்டோட ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் இது ஜஸ்ட் மசாலாலாம் கொஞ்சம் பச்சை வாசனை போகிறதுக்கு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும். அவ்வளோதாங்க, ஸ்வீட் பொட்டேட்டோவும் ஃப்ரைஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. லெமன் ரைஸ்க்காக நான் தேங்காய் எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். இது கூட கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கறிவேப்பிலை, காஞ்ச மிளகா, வேர்க்கடலை, மஞ்சள் தூள், பெருங்காயம் இதையெல்லாம் நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் சாதத்துக்கு ஏற்ற மாதிரி. அரை எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணோடனே வடித்த சாதத்தை அப்படியே கொட்டி கலரிக்கலாங்க. நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, லெமன் ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. நான் லஞ்ச் பேக் பண்ணிக்கிறேன். ஸ்நாக்ஸுக்கு ஆப்பிளும் பொமோகிரானட் தாங்க வச்சுருக்கேன். ஸ்நாக்ஸ்க்கு பர்ஃபி வச்சுருக்கேங்க. நாளைக்கு வேறு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.